ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். வாங்க சூப்பரான ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். வெங்காயம் தக்காளி வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா, பச்சை மிளகா, பன்னீர் இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சீஸ் எடுத்துக்கோங்க, இல்லை பன்னீர் எது இருக்கோ அது எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும், மெல்ட் ஆகணும். அதுக்காக தான் பன்னீரை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் க்யூப் பன்னீர் ஒரு 3 பீஸ் இருந்தது, அதை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சீஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ பன்னீராக இருந்ததுனால தோசைக்கல்லில் கொஞ்சம் பட்டரும் எண்ணெயும் விட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகா பொடி போட்டு இந்த பன்னீரையும் அதில் போட்டு உப்பு போட்டு லைட்டாக நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அந்த பன்னீர் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால தவாவில் ஒட்டுது. சீஸாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ஓரமாக. இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க, நெய் உங்கள் விருப்பம் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் விட்டிங்கன்னா போதும். பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், லவங்கம், அன்னாச்சிப்பூ, சோம்பு இதை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, தனியா பொடி, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, சீரகத்தூள், காஷ்மீரி பவுடர் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. 2 தடவை தனியாத்தூள் சொல்லிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அந்த பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க, சிம்லேயே இருக்கட்டும். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா காய்கறிகள், இதை போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு காய்கறி வேண்டாம், மஷ்ரூம்லாம் வேணும்னா அதையும் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு பரட்டி விடுங்க, சிம்லேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம் இதெல்லாம் நம்மளுடைய ஆசை, நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இதை நம்ம இதையும் போட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது கூட சேர்ந்து இது வரும்போது அந்த முந்திரியும் பாதாமும். இப்போது ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அரிசி, அது நல்லா ஒரு 1/2 hour ஊறி இருக்கட்டும். அதை நல்லா அலம்பி வச்சுக்கோங்க. கொத்தமல்லியும் புதினாவையும் இதிலே போட்டிருக்கோங்க. இதையும் ஒரு கலரிட்டு அரிசியை இதில் போட்டு ஒரு கலருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும். இதுக்குள்ளே கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் வெந்திருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. இதில் தயிர் உங்களுடைய ஆப்ஷனல் தான், இல்லை லெமன் புழிஞ்சு விட்டுருந்தாலும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. தயிர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கிரேவியாக. ஊற வச்ச அரிசியை இதில் போட்டுக்கலாம். 1 கப் அரிசினா 2 கப் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நான் 1.5 கப் அரிசி போட்டிருந்தேன், அதனால் 3 கப் நான் தண்ணி விட்டுக்கிட்டேன். நல்லா ஒரு பரட்டி விடுங்க. அரிசி உடையக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1.5 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி. ஒரு கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போடுங்க. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்விஸ்ட்டே வச்சுருக்கேன் நான். இப்போது நம்ம பன்னீர் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே போடலாம். சீஸ் இருந்தாலும் நீங்கள் அதை அப்படியே போடலாம். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் காரம் போட்டுக்கிட்டேன். இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் அதில் போட்டு நல்லா கலந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது குக்கரை விசில் போட்டு மூடிடுங்க. 2 சவுண்டு போடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பன்னீர் அப்படியே மெல்ட் ஆகி வெந்திருக்கும். அதில் பார்த்திங்களா, பன்னீரை நம்ம தேடணும், அடி பிடிக்கல குக்கரில். 2 சவுண்டு போடும். இன்னும் கொஞ்சம் வரையாக வேணும் அப்படின்னா 3 சவுண்டு விட்டுக்கோங்க. கரண்டி போடாதீங்க, நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டி போடுங்க. நம்ம குக்கரில் வச்சதால் முதல்ல கொஞ்சம் வழுவழுன்னு தான் இருக்கும். ஆற சூப்பராக இருக்கும். ஆறின உடனே ஒரு பவுலில் இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு தட்டில் அப்படியே கவுத்திங்கன்னா அழகாக நல்லா லட்டு மாதிரி விடும். இதுக்கு நான் தயிர் பச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் சாஸு, சிப்ஸு எதை வேணாலும் போடலாம் தொட்டுக்கிறதுக்கு. நல்ல நீட்டாக சாப்பாடு சூப்பராக வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.